Hello everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச Tooty Frutti ரெசிபி தான். Tooty Frutti இன்னும் கொஞ்சம் நேச்சுரல் வேல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. சோ இதுக்கு ஒரு ரா பப்பாயா எடுத்துர்க்கேன். இந்த பப்பாயால ஒரு பீஸ் எடுத்துட்டு நீங்க நல்லா தோல் சீவிட்டு அதில இருக்க சீட்ஸும் எடுத்துட்டு ரெடியா வச்சிருக்கேன். இந்த பீஸை நீங்கள் நல்லா சாப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸ்கொயர்ஸாக இந்த மாதிரி சைஸ் இருந்தால் ஓகே ஃபைன். ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். சூடானோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த பப்பாளியெல்லாம் அதுக்குள்ளே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அதுலேருந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்து ட்ரைன் பண்ணி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு பேனில் நான் ஒரு 1/2 கப் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கரையட்டும். இந்த நாட்டு சக்கரை எல்லாமே அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பப்பாளி காய் எடுத்து இதில் போட்டுடணும். ஸோ இது கூட இப்போது இது கொஞ்சம் கேரமலைஸ் ஆகணும். அவ்வளோதான் பாருங்கள் தண்ணியெல்லாம் சுண்டிட்டு நம்ம சக்கரை ஃபுல்லாக பப்பாளி காயில் ஏறிடுச்சு. நேச்சுரலாக சூப்பர் கலர் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் பீட்ரூட்டோட எக்ஸ்ட்ராக்ட் இல்லாட்டி கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ட் போட்டுட்டு கலர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இதே கலர் நேச்சுரலாக விட்டுடுங்க. சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இது சூடாறிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கேக் இதில் செஞ்சு கொடுக்கலாம். இல்லாட்டி அவங்களுக்கு என்ன ரெசிபி பிடிக்குதோ அதில் இந்த டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.